ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி ஸ்மார்ட் ஹோம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான குல்ஃபி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 3/4 லிட்டர் பால் உங்களுக்கு பாதிக்கு பாதி அளவு குறையிற அளவுக்கு நீங்கள் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரீமியாக டேஸ்டியாக கிடைக்கும். அந்த மேலே வர ஆடையெல்லாம் நீங்கள் அப்படியே அதோடையே நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பால் ஓரளவுக்கு குறைஞ்ச உடனே நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணும்னா நீங்கள் பாலை இன்னும் கூட நல்லா சுண்ட காய வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கவு மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கும்போது இன்னும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இந்த குல்ஃபி ஐஸில் உங்களுக்கு மில்க் அண்ட் நட்ஸ் இருக்கறனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ இது கொஞ்சம் பாதிக்கு பாதி அளவு குறைஞ்சிருக்கு. இதில் நான் ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எகைன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் போல் பாதாம், முந்திரி, நீங்கள் பிஸ்தா இருந்தால் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கோர் பவுடராக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போது அந்த மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாலும் நட்ஸும் மட்டும் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ மில்கெல்லாம் எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களே அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாதிக்கு பாதியும் நல்லா மில்க் குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறின வாட்டி இதை ஐஸ் மோல்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஸோ நம்ம இதை ஒரு விஸ்க்லேயோ இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலாலேயோ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஐஸ் மோல்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 9 to 10 ஹவர்ஸ்னாச்சு டைம் எடுத்துக்கும். நீங்கள் இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மோல்டு எதுவும் இல்லைன்னா சிம்பிளாக ஒரு சின்ன டம்ளரில் நீங்கள் இதை ஊற்றிட்டு மேலே ஒரு சில்வர் ஃபாயிலில் இல்லைன்னா ஒரு கேரி கவரை மேலே ரிமூவ் ஆகாத அளவுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஹோல் போட்டு நீங்கள் அந்த ஐஸ் ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஐஸ் ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஒரு சில்வர் ஸ்பூன் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 hours அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். இப்போ இதை ஒரு 12 hours கழித்து நான் இதை எடுக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இட் கேம் அவுட் வெரி வெல். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் கண்டிப்பாக ரொம்ப கேட்டு வாங்கி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டம்ளரில் ரெடி பண்ண குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் மெயினாக இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக அடியில் டிப் பண்ணிவிட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். நீங்கள் எந்த ஐஸ் மோல்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை லைட்டாக தண்ணியில் அடியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் கிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.